என்னை இந்த பொலிட்டிக்கல் கட்சி என்னை கூப்பிட்டு எனக்கு பெங்களூரில் வீடு கொடுத்துட்டாங்கலாம் வந்து பத்திரிகையில் பப்ளிஷ் பண்ணி சகட்டு மேனிக்கு என்னெல்லாமலாம் நடந்துட்டு இருந்துச்சு. அவர்கிட்டயே நான் போய் சொன்னேன், நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்கன்னு அவர் மூஞ்சியில் போய் சொல்லிட்டு வந்தேன். நீங்கள் போய் சொல்கிறீங்க, உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிறது உண்மை என்ன. Title sponsors Indica Cream, Ramraj, Mrithu Towels, presents Galata Thug Life Celebrations. Powered by Prithvi Innovias, The Chennai Silks, Darling, Sura Books, Jayachandran, We Care. Associate Partner, Inno6. 4.5 வருஷமாக நான் அதை பற்றியே தான் கதறிக்கிட்டு இருக்கேன். என்னை பேன் பண்ணிட்டாங்க, நான் கோர்ட்டுக்கு போகிறேன். ஆக்சுவலி நாளைக்கே நான் கார்த்தால கோர்ட்டுக்கு போகணும். இன்னைக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஒரு வாரமாக பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் தெரியும் சின்மையை பேன் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத. 7 வருஷமாக இவங்கெல்லாம் கோமாவில் இருந்தாங்களா அப்படின்னு நான் பேசின போது ஸ்கூலில் எனக்கே அது தோணலை. ஏன்னா நான் நிறைய தடவை சொல்லிட்டேன்னு நினச்சேனே. ஏன்னா இதுக்கு மேலே சொன்னால் தேஞ்ச ரெக்கார்டே போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி என்னோடய மாமனார் காலமாகறாரு. அவருக்கு திடீர்னு டிசம்பர் 2 கேன்சர் டயக்னோஸ் பண்ணுறாங்க. பாடி எடுத்துகிட்டு அவங்க கிரிமேஷன் கிரவுண்டுக்கு போகிறாங்க. கார்த்தால எனக்கு அன்றைக்கி கோர்ட் டேட்டு. ஒரு நாள் தள்ள முடியுமா ப்ளீஸ்னு கேட்குறேன். முடியாதுங்கிறாங்க. வரலைன்னா கேஸை டிஸ்மிஸ் பண்ணிவிடுவோன்னு சொல்கிறாங்க. எப்போ என் கணவரோட நான் கூட இருந்திருக்கணுமோ அப்போ இருக்க முடியாமல் நான் வந்து கோர்ட்டில் போய் நிற்க வேணுங்கிற ஒரு கட்டாயம். இப்போதான் ட்ரையல் வந்திருக்கு. அந்த கூண்டில் எழுதி நான் சொல்வது எல்லாமே இன்வாய்ஸ் வேறு இதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க வந்து நத்திங் இஸ். எத்தனை வருஷமாக கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கீங்க? 6 வருஷம். த்ரூ ப்ரெக்னென்சி, சைல்ட் பர்த் எல்லாம். இப்போ வரைக்கும் சின்மையை சொந்த வீடு வாங்கிட்டாங்களா? இல்லை, ராகுலும் சொந்த வீடு வாங்கலை. நான் தலை எடுத்துகிட்டு நான் வீட்டில் கேஸ் அடுப்பு வாங்குறதுலேருந்து வாஷிங் மிஷின் வாங்குறதுலேருந்து என்னோட இன்கம்லேருந்து தான் மெதுவாக வருது. என்னோட இன்கம்லேருந்து. Title sponsor Indica Cream. Add color to your life. Ramraj, Mrithu Towels. Super soft, super absorbent presents. Chinmay Fans Festival. Powered by Prithvi Innovias. Prithvi Innovias, your perfect partner. The Chennai Silks. Let the celebration begins. Darling AC திருவிழா. இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. சுரா கைட்ஸ், சுரா ஸ்கூல் கைட்ஸ் ஃபார் ஆல் கிளாஸஸ். ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன், வி கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக். அசோசியேட் ஸ்பான்சர் Inno6, பாரத் கா நெக்ஸ்ட் ஜென் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். ஆக்சுவலாக அழகாயிட்டீங்க. ஐயோ, எப்பயுமே அன்பு ஜாஸ்தியாக கிடைக்கும் போது ஒரு அழகு ஒரு உள்ள முகத்தில் அது தெரியுது ஆக்சுவலாக. ஓகே, தேங்க்யூ. ஸோ சின்மை ஒரு பாட்டு பாடிட்டு ஆரம்பிச்சிடலாமா? எந்த பாட்டு வேணும்? ஏன்னா வந்ததுலேருந்து லாங்காக கான்வர்சேஷன் மட்டுமே போயிட்டுருக்கு. ஸோ ஒரு பாட்டு. என்ன இது என்ன இது என்னை கொள்வது, என்னவென்று கேட்பவர்க்கு என்ன சொல்வது, புதிதாக ஏதோ நிகழ்கின்றதோ, புரியாமல் நெஞ்சம் நிகழ்கின்றதோ, நாடி எங்கும் ஓடி ஒரு கோடி மின்னல் கோலமிடுதோ, என் உயிர் தோழியே 4-5 சூரியன் 6-7 வெண்ணிலா வந்ததென்ன, என் வானம் புதுமையாயானதென்ன, இது விஞ்ஞான மாற்றமா மெய்ஞான மாற்றமா, நம்முள்ளே நடப்பது என்ன என்ன. ஸோ அவங்களோட சவுண்ட் இப்போ தான் கேட்கல. ஆக்சுவலி மக்களோட குரல் ரொம்ப கேட்க ஆரம்பிக்கிறது என்னன்னா, அன்பன் சின்மயி ஹேஷ்டேக் பிரிங் பேக் சின்மயி, ஹேஷ்டேக் பிரிங் பேக் சின்மயி, ஹேஷ்டேக் அன்பன் சின்மயி, ஹேஷ்டேக் வி வாண்ட் சின்மயி பேக். இதெல்லாம் வந்து இன்னைக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஒரு வாரமாக பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் தெரியும் சின்மையை பேன் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத. 21 டைம்ஸில் வந்து கோவிட் லாக்டவுன் போது நான் ட்விட்டர் ஸ்பேசஸில் கிட்டத்தட்ட ஒரு ராமுழுக்க ஒரு கச்சேரி போச்சு. எங்களுக்கே தெரியாமல் வந்து ரிக்வெஸ்ட் வந்துக்கிட்டே இருந்தேன், நான் பாடிக்கிட்டே இருந்தேன். ட்விட்டர் ஸ்பேசஸ்லேருந்து ட்விட்டரில் இருக்கிற அந்த தலைநகரத்தில் இருக்க யூஎஸில் இருக்கிறவங்களாம் வந்து, ஏன்னா அது கிராஷ் ஆகிக்கிட்டே இருந்தது. they were not able to handle the traffic and things like that. அப்போ ஸ்பேசஸ் வந்து கொஞ்சம் க்ரோ ஆகிட்டு இருந்த ஒரு டைம். அவங்க அதை பார்த்துட்டு வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் கோயிங் ஆன் சொல்லி அந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் பிரிங் பேக் சின்மை, வி வாண்ட் சின்மை மாதிரி அது ஒரு ஹேஷ்டேக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 hours இந்தியா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. இப்போது இந்த நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, இந்த 2K கிட்ஸ்க்கு இப்போ தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னே தெரியும். மீ டூ மூவ்மெண்ட்டுன்னு ஒன்று நடந்தது, அதில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் ஆட் சம் கரி லீவ்ஸ்னு அவங்க
எழுதியிருந்தாங்க 7 வருஷமாக இவங்கெல்லாம் கோமாவில் இருந்தாங்களா அப்படின்னு. ஆனால் 7 வருஷத்தில் நிறைய சின்ன பசங்க வளர்ந்துருக்காங்க. நான் பேசின போது ஸ்கூலில் எனக்கே அது தோணல. ஏன்னா நான் நிறைய தரம் சொல்லிட்டேன்னு நினச்சேனே. ஏன்னா இதுக்கு மேலே சொன்னால் தேஞ்ச ரெக்கார்டே போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே. ஏன் இது ஏன் இத்தனை நாளாக எப்படி தெரியாமல் இருக்கும்? ஏன் உங்களுக்கு என்னாச்சு? நீங்கள் ஏன் ஐயய்ய பிகினிங்லேருந்தாவா என்ன புரியலையே. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஐ வாஸ் ஜெனுவன்லி கன்ஃபியூஸ்ட். ஐ ரியலி தாட் ஐ ஹேட் ரிப்பீட்டட் மை செல்ஃப் இனஃப். ஆனால் அதான் அப்போ தான் எனக்கு ஐ திங்க் டுடே ஆர் எஸ்டர்டே ஐ saw that reel. நான் வந்து 2K கிட்டாக இருந்தேன். அப்போ நான் ஸ்கூலில் இருந்தேன். எங்களுக்கு தெரியாது. இல்லை அசின் தேவர் லாட் ஆஃப் மறக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அது தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் இந்த மாதிரி ஒரு நடந்ததுன்னு தெரிஞ்சுமே வி டென்ட் கோ இன்டு த இப்போ தான் வந்து அவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து ஹை ஸ்கூலில் இருந்ததுலேருந்து காலேஜ் முடிச்சு அப்படி வந்த அப்புறம் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு அப்புறமா தான் புரிஞ்சுது. எங்களோட நிறைய ஃபேவரட் பாட்டை நீங்கள் தான் பாடியிருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு 24 வருஷம் கழிச்சு 22 வருஷம் கழிச்சு ஒரு தெய்வம் தந்த பூவே இன்னும் இருக்குன்னா, அதாவது இப்போது அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற பசங்க வந்து போன ஜென்மத்தில் இருந்திருப்பாங்க அந்த பாட்டு வந்த போது. ஸோ எனக்கு வந்து தட்ஸ் வை ஐ ஃபீல் தட் அந்த பழைய பாட்டெல்லாம் எடுத்து இப்போ போடுறது, அதில் ஒரு பெரிய ஒரு ஒரு தேங்க்ஸ் நான் உங்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு இஷ்யூவை வந்து நான் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் அதை வந்து நிறைய பேர் கேலி பொருளாக்கி கொச்சையாக சொல்லி அசிங்கப்படுத்தி யூடியூப்பில் ஆளாளுக்கு வந்து என்னை இந்த பொலிட்டிக்கல் கட்சி என்னை கூப்பிட்டு எனக்கு பெங்களூரில் வீடு கொடுத்துட்டாங்கலாம் வந்து பத்திரிகையில் பப்ளிஷ் பண்ணி சகட்டு மேனிக்கு என்னெல்லவோலாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த மாதிரி அவர்கிட்டே நான் போய் சொன்னேன், நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்கன்னு அவர் மூஞ்சியில் போய் சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்கள் போய் சொல்கிறீங்க, உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிறது உண்மைன்னு. நான் இப்போ அந்த ஒரு 2-3 டேஸ் முன்னாடி நீங்கள் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ராதா ரவி சார் எடுத்த இன்டர்வியூ இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு டப்பிங் யூனியனை பற்றி தெரியாது அப்படிங்கிறாருல. அப்போது அவங்க தக்கு மாதிரி எனக்கு டப்பிங் யூனியன் பற்றி தெரியாது அப்படின்னு வாங்க. ஸோ மோர் ஆஃபன் தென் நாட் அதை பற்றி நான் அதுக்குள்ளே ஒரு 4.5 வருஷமாக நான் அதை பற்றியே தான் கதறிக்கிட்டு இருக்கேன். என்னை பேன் பண்ணிட்டாங்க, நான் கோர்ட்டுக்கு போகிறேன். ஆக்சுவலி நாளைக்கே நான் கார்த்தால கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போய் அதே அப்படின்னு பிகினிங்லேருந்து அவங்க ஆரம்பிப்பாங்க, அதே நான் பதில் சொல்லணும். என்னோட லாயர்ஸ் அவங்க வந்து எங்கிட்ட வந்து பைசாவே ஏதோ ஒரு 10,000மோ ஏதோ வாங்கினாங்க ஒரு டோக்கனுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ₹1 வாங்கலை எங்கிட்டேருந்து. அந்த மாதிரி நல்ல மக்கள் இருக்காங்க. தேர் ஆர் பீப்புள் ஹூ ஃபைட் த கேஸ் ஃபார் ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ். அண்ட் இது வாட்டி இந்த 6-7 வருஷத்தில் அதாவது என்னென்னா, என்னோட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என்னோடய மாமனார் காலமாகறாரு. அவருக்கு திடீர்னு டிசம்பர் எண்டில் கேன்சர் டயக்னோஸ் பண்ணுறாங்க. ஸ்டேஜ் 4 கேன்சர் எடுத்த உடனே we are all as a family trying to process this information and டக்குன்னு முடியுது. February 11th வந்து என் மாமனார் காலமாயிட்டாரு. February 11th or 12th Rahul and my family and my kids needed me. பாடி எடுத்துகிட்டு அவங்க கிரிமேஷன் கிரவுண்டுக்கு போகிறாங்க. கார்த்தால எனக்கு அன்றைக்கி கோர்ட் டேட்டு. ஒரு நாள் தள்ள முடியுமா ப்ளீஸ்னு கேட்குறேன். முடியாதுங்கிறாங்க. வரலன்னா கேஸை டிஸ்மிஸ் பண்ணிவிடுவோன்னு சொல்கிறாங்க. ஸோ கார்த்தால போகாமல் பண்ணுற அந்த காரியத்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தலைக்கு ஊற்றிக்கிட்டு குழந்தைய வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் படப்படன்னு ஓடுறேன். முந்தின நாள் ராத்திரியிலேருந்து நாங்கள் யாருமே எதுவுமே சாப்பிடல. அங்கே போய் நிற்கிறேன். இந்த மாதிரி சில நாட்கள்லாம் கடந்து வந்திருக்கேன். அப்போ தான் நினச்சேன், ஐயோ இன்றைக்கி வந்து எப்போ என் கணவரோட நான் கூட இருந்திருக்கணுமோ அப்போ இருக்க முடியாமல் நான் வந்து கோர்ட்டில் போய் நிற்க வேணுங்கிற ஒரு கட்டாயம். இது எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு அதையும் நான் பார்த்துட்டேன். இப்போ வந்து இந்த ஒரு இவ்வளோ அன்பு வருது. இந்த அன்புக்கு நடுவுலையும் எனக்கு வந்து சூழ்நிலைங்கிறது வந்து மாறுறதில்லை. ஐ ஸ்டில் ஹாவ் டு கோ பேக் டு கோர்ட். ஐ ஸ்டில் ஹாவ் டு வெயிட். ஏன்னா இப்போ தான் ட்ரையல் வந்திருக்கு. அந்த கூண்டில் எழுதி நான் சொல்வதெல்லாம் உண்மை வேறு இதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க வந்து மானாவரியாக கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். இதெல்லாம் அந்த பிங்க் படத்தில் நடக்கிற மாதிரி தான் நடக்கும் கோர்ட்டில். நத்திங் இஸ் டிஃபரண்ட். வருஷமாக கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கீங்க? 6 வருஷம். த்ரூ ப்ரெக்னென்சி, சைல்டு பர்த், எல்லாம் ஃபியூனரல் எல்லாமே. இப்போ உங்களை எடுத்துக்கும் போது வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியம் இல்லையா? பட் சோத்தில் மண்ணு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணுக்கு திறமை இருக்குது, சண்டை போட்டு ஜெயிக்கணும். அவங்களோட திறமையவோ அவங்களுடைய வேலையிலையோ நம்ம மண்ணள்ளி போட்டு சோத்தில் மண்ணள்ளி போடக்கூடாதுங்கிறது அதுதான். ஸோ உங்களை டப்பிங் யூனியனில் பேன் பண்ணும்போது ஃபினான்ஷியலாக நீங்கள் சந்தித்த பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கா? டெஃபினெட்லி.
பயங்கரமாக கஷ்டப்பட்டிருக்கேன். அது வந்து தேங்க்ஃபுல்லி இது வந்து மை ஹஸ்பண்ட் வாஸ் தேர் டு சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டட் ஆனஸ்ட்லி. அண்ட் அதையும் கடந்து நான் அப்போது நடத்திட்டு இருந்த அந்த ஸ்கின் கேர் ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பித்தேன். அதில் ஏதோ எனக்கே தெரியாமல் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணி அதுவும் கைவிட்டு போச்சு. அதுவும் மொத்தமாக ஏமாற்றி அதுலேயும் ஒரு மாதிரி நடுத்தெருவில் நின்னேன். அது என்ன நேலம்னு தெரியல. பட் அது எல்லாத்தையும் கடந்து வந்து ஆல் ஆஃப் தட் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள், ஆல் ஆஃப் தட் அந்த ஒரு நெருக்கம், அது வை டு பீப்புள் கோ த்ரூ ஸோ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ராமா டியூ டு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்ங்கிறது பர்சனலாக நான் அனுபவிச்சு இது பண்ணினேன். ஆனால் ஐ வாஸ் நாட் ஆஸ் பேட் ஆஃப் as அதர்ஸ். எனக்கு இன்னமும் தெலுங்குலேயோ கன்னடாலேயோ அந்த இதிலலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துக்கிட்டு இருந்தது. நோ டவுட் அபவுட் தட். மலையாளம் இது எல்லாத்துலேயுமே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருந்தது. பட் ஆனால் 10 வர்ற இடத்துல 1 வரும். இல்லை, ஒருத்தருடைய திறமையை நம்ம அடக்குறோம், அழிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி தான், சண்டையால் தீருங்க, ஒருத்தரோட பொழப்பில் மண்ணலி போடாதீங்க அப்படிங்கிறது யூனிவர்சல் ரூல் இல்லையா? நம்ம எழுதி வைக்கல, பெரியவங்க எழுதி வச்சுட்டு போடுது. அதனால தான் கேட்குறேன். இதனால் ஒரு பொண்ணு சந்தித்த ஃபினான்ஷியல் பிரச்சனைகள் அப்படிங்கும்போது அதில் கடன் வாங்குகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு அது உங்களுக்கு அதெல்லாமே பேர்டன்ல கட்டாயமாக பட் நடந்தது. பட் பேச விரும்பலை. டீசென்ட், வெரி டீசென்ட். நீங்கள் வாடகை வீடுன்னு நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சின்ன வயசுலேயே பாட ஆரம்பிச்சிட்டிங்க, நிறைய ஈவெண்ட் அது இதுன்னு போகலாம். இப்போ வரைக்கும் சின்மயி சொந்த வீடு வாங்கிட்டாங்களா? இல்லை, ராகுலும் சொந்த வீடு வாங்கலை. சி இந்த சென்ஸ் ஆஃப் இது வந்து பேட் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படிலாம் கிடையாது. அதாவது வந்த பேமெண்ட்ஸ்லேருந்து நம்ம வந்து வி கேன் லீட் அ சர்டன் குவாலிட்டி ஆஃப் லைஃப். நான் தான் வந்து நான் தலையெடுத்துட்டு நான் வீட்டில் கேஸ் அடுப்பு வாங்குறதுலேருந்து வாஷிங் மிஷின் வாங்குறதுலேருந்து என்னோட இன்கம்லேருந்து தான் மெதுவாக வருது. என்னோட இன்கம்லேருந்து மெதுவாக காசு சேர்த்து கல்யாணத்துக்கு சேர்க்கறதுலேருந்து எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் இன். ஸோ ஐ எம் பேசிக்லி த ஃபர்ஸ்ட். எங்கள் அம்மா வாஸ் டெஃபினெட்லி மேக்கிங் மனி ஃப்ரம் டீச்சிங் அண்ட் திங்ஸ் லைக் தட். பட் அங்கேருந்து வரும்போது ராகுல் ஆல்சோ கம்ஸ் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட். ஐ கேம் ஃப்ரம் அ ஃபைனான்ஷியலி லோவர் ஸ்பேஸ் தேன் தட். பட் அதுலேருந்து என்னால் இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சுது. அது சொந்த வீடு அதெல்லாம் வந்து அதுக்கான அந்த டவுன் பேமெண்ட் அதெல்லாம் வந்து ஏதான ஒரு நேரத்தில் அந்த பைசா அது எழுதலைன்னு நினைக்கிறேன். ஸோ வென் இட் ஹேஸ் டு ஹேப்பன் மேபி இட் வில் ஹேப்பன். Title sponsors Indica Cream, Ramraj, Mrithu Towels, presents Galata Thug Life Celebrations. Powered by Prithvi Innovias, The Chennai Silks, Darling, Sura Books, Jayachandran, We Care. Associate Partner, Inno6.